ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சியாக உங்களுக்கு பணம் தேவை இருக்குது, எனக்கு அர்ஜெண்ட்டாக பணம் இப்போ தேவைப்படுது, எனக்கு இப்போ பணம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த பணத்தை வச்சு நான் கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு தேவைகளுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அதை எப்படியாச்சும் கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தடை நீங்கள் உங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 7 நாள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். 7 நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். ஒருவேளை தாமதம் ஆகுது அப்படின்னா ஒரு 21 டேஸ் தொடர்ந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் நம்பிக்கையோடு எழுதுனீங்க அப்படின்னா 7 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களோட எனர்ஜி பிளாக் ஆனால் கூட தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் பணம் வரலன்னொன்னே அதை நம்ப மாட்டாங்க. நம்பாமல் இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மெத்தடையை ட்ரை பண்ணாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. பட் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுசாக நம்புகிறப்ப அந்த பணம் நம்மக்கிட்ட சேரும். அது எந்த விஷயமா இருந்தாலும் அது நம்மக்கிட்ட சேரும். நம்ம நம்பிக்கையோடு ட்ரை பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஒரு 7 நாட்கள் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஒருவேளை பிளாக் ஆகுது, எனக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு 21 நாள் நான் டைம் சொல்கிறேன். அதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட சேரும். எப்படினாலும் இந்த யூனிவர்ஸ் அதை க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு சேர்த்துரும். வரதுக்கான சூழ்நிலையே இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் உங்ககிட்ட பணம் சேரும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து எப்படினாலும் உங்ககிட்ட அந்த பணம் சேரும். ஸோ அதனால் அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது, எனக்கு இப்போ எமர்ஜென்சியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நிறைய இதுக்கு வேறு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுது, அர்ஜெண்ட்டாக உடனே தேவைப்படுது அப்படின்றவங்க இந்த மெத்தட்ஸை ட்ரை பண்ணுங்கள். உடனேனா இன்றைக்கே எனக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப முழு மனதோடு நம்பி பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹீலிங் கோடு தான். அந்த கோடு நம்மளோட கைகளில், அதாவது அது நம்மளோட இடது கைகளில் மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, விரிஸ்ட், நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். அந்த இடத்துல க்ரீன் கலர் பென்னால் அந்த கைகளில் எழுதுங்க. நம்பி எழுதுங்க. எப்போ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள், கிழமை, நட்சத்திரம்லாம் எதுவுமே இதுக்கு கிடையவே கிடையாது. நமக்கு பண தேவை எப்போனாலும் வரலாம். ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. நீங்கள் முதல்ல எந்த விஷயத்துக்குமே நன்றி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. சொன்னதுக்கப்புறம் நான் கேட்ட பணம் எனக்கு கிடச்சிருச்சு, அதுக்கு நன்றி, அவ்வளோதான். பெரிய வார்த்தைலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணால் கேளுங்க. இல்லை எனக்கு இந்த சூழ்நிலைக்கு பணம் தேவைப்படுது, அதை கொடுத்ததுக்கு நன்றி, அவ்வளோதான். அமௌண்ட் கூட நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த யூனிவர்ஸுக்கு நமக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னு சொன்னாலே அந்த யூனிவர்ஸே உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோதான் நீடு இருந்தால் அதை வச்சுக்கலாம். அதை தாண்டி நீங்கள் நார்மலாக கேட்டாலுமே ஓகே தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிடுங்க. சொன்னதுக்கப்புறமா ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டோ இல்லை நின்றுட்டோ, போகிற போக்கில் அவசரப்பட்டு எழுதிட்டு போக வேண்டாம். நின்றுட்டோ இல்லை உட்காந்துட்டோ பொறுமையாக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொன்னதுக்கப்புறமா க்ரீன் கலர் பென், ஜெல் பென்னோ இல்லை ரீஃபில் பென்னோ இல்லை ஸ்கெட்சோ இல்லை மார்க்கரோ, இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். மேக்ஸிமம் பண வரவுக்கு க்ரீன் கலரில் எழுதுனா நல்லது. அதனால க்ரீன் கலர் பென் அட்ராக்ட் பண்ணும் பணத்தை. ஸோ அதனால் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் க்ரீன் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? அந்த க்ரீன் கலர் பென்னால் இடது கையில் அந்த நம்பரை எழுதினதுக்கப்புறம் உங்கள் கண்களை மூடி மறுபடியும் எனக்கு பணம் கிடைத்ததற்கு நன்றி,
இந்த சூழ்நிலைக்கு எனக்கு பணம் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு 2 செகண்ட் ப்ரே பண்ணி நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரெகுலர் லைஃப்பை பாருங்கள். நீங்கள் இந்த நம்பர் எழுதுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாச்சும் அந்த நம்பர் உங்கள் கைகளில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் அந்த கைகள் படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியில் பட்டாலும் அழியாத மாதிரி. மேலே மேலே எழுதணுமான்னு கேட்டால் வேண்டாம். நாள் முழுக்க அந்த நம்பர் உங்கள் கைகளில் இருக்கணுமானோ வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்கள் கைகளில் அந்த நம்பர் இருந்தால் போதும். அதை தாண்டி ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அரை மணி நேரம் மட்டும் அழியாமல் பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணும்போது நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்த பிளாக்கேஜும் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் கேட்குறது உங்களோட ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சு அது யூனிவர்ஸ்க்கு சீக்கிரமாக கனெக்ட் ஆகி நீங்கள் கேட்க வேண்டியது கரெக்டாக கேட்பீங்க. உங்களுக்கானதும் சீக்கிரமாக உங்களை சேரும். ஸோ அதனால் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் நம்பி இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இது 100% நடந்த விஷயந்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களுமே உங்களுக்கு தேவையான பணத்தை ஈர்ப்பீங்க. இதை நானுமே அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நானும் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. எனக்கு 7 டேஸ்க்குள்ளாரையே பணம் கிடச்சிது. உங்களுக்கு உங்களோட எனர்ஜியோட ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து தான் அது வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நெகட்டிவாக திங்க் பண்ண வேணாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நம்பி பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதெல்லாமே நடந்திருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் நம்பி ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கும். ஒரு வேளை 7 நாளில் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ஒரு 21 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். அந்த 21 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பணம் ஒரு வேளை நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கிடைச்ச ஒரு 2 நாள் மட்டும் அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அந்த எழுதுங்க நம்பர்ஸை. அதுக்கப்புறம் அந்த மெத்தட் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் எப்போயாவது பணம் தேவைப்பட்டால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அதை ரெகுலராக எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இடது கைகளில் க்ரீன் கலர் பெனில் எழுதணும். என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 897. 897 இது ஒரு கிரகோய் நம்பர் தான். இது ஒரு ஹீலிங் நம்பர். ஸோ உங்களுக்கு கேட்குற பணம் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்கான ஒரு எண் தான். எல்லா எண்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. இந்த எண் உங்களோட பணவரவை மணி ஃப்ளோவை அதிகமாக்கக்கூடிய எண். எமர்ஜென்சி நீடுக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுற இடத்துக்கு இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப உடனடியாக உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும். ஸோ அதனால் எமர்ஜென்சியான இருக்கிற நேரங்களில் ஞாபகமாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். 7 நாள் பணம் கிடைச்சாலும் 7 நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஒருவேளை 7 நாள் கிடைக்காத பட்சத்தில் 21 நாள் ட்ரை பண்ணுறீங்க. அந்த 21 நாள் ட்ரை பண்ணுறப்போ பணம் ஒருவேளை ஒரு 11th டேவே கிடச்சிருது, இல்லை 10வது நாள் கிடைக்குது, இல்லை 12வது நாள் கிடைக்குதுன்னா கிடச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த மெத்தட் அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.